இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரெண்டு பேரும் போங்க வெளியே. அவதான் உன்னை ஆபீஸ்க்கு வான்னு கூப்பிடுறானா? ஏய், உனக்கு எங்கடா போச்சு அறிவு? ஒரு பொண்ணு பின்னாடி வந்து வேலை குடுன்னு நிக்கிறிய, அசிங்கமா இல்ல உனக்கு? அண்ணே, மரியாதையா பேசுங்க. போனா போகுதுன்னு பார்த்தா மனோவை வாட போடான்னு பேசுறீங்க. அப்படியெல்லாம் நீங்க என் புருஷனை பேச முடியாது. அத பார்த்துட்டு நானும் சும்மா இருக்க மாட்டேன். ஏய், என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? சார், நான் அப்படிதான் பேசுவேன். இங்க பாரு, சினிமா டயலாக் எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அபி, சொன்னா கேளு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. ரெண்டு பேரும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அவர் மரியாதை இல்லாம மனோவை பத்தி பேசிட்டு இருக்காருக்கா. நீங்க அதை கேட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? ஏய், இவனே ஒரு பிச்சைக்காரன். இவனுக்கு மரியாதை எல்லாம் ஒரு கேடா? வீடு வீடா பாத்திரத்தை தூக்கிட்டு சாப்பாடு வித்துக்கிட்டு தெரியறான். இவ ஒருத்தி அவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கா. ஏய், எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஏய், உங்களுக்கு எல்லாம் உறுத்தாதா? உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு? எப்படி இந்த இடத்துல வந்து நிக்கிறதுன்னு அத பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? எவ்வளவு தைரியம்! குடும்ப மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டு இப்ப இங்க வந்து ஆபீஸ் மரியாதையை கெடுக்க பாக்குறீங்களா? பொறுக்கி ராஸ்கல்! ஏய், உனக்கு என்னடா தகுதி இருக்கு? சார், ப்ளீஸ். நீங்க தப்பா பேசுறீங்க. மனோவோட தகுதியை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல சார். அவன் எந்த சப்போர்ட்டும் இல்லாம இந்த வயசுலயே சுயமா தொழில் பண்றான். அதையும் நல்லாவே பண்றான். அவன் அபிய கல்யாணம் பண்ணது தப்புதான். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசலாங்கிறது அர்த்தம் கிடையாது. அவனுக்கும் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு சார். ஒருத்தரோட சுயமரியாதைய சொல்ற அளவுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது சார். எப்படி எப்படி? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வர உங்களுக்கு உரிமை இருக்கு, எங்களுக்கு உங்களை பத்தி பேச தகுதி இல்லையா? ஓ, ரொம்ப பெரிய ஆளுங்க நீங்க எல்லாம். உங்களை மாதிரி பிளான் பண்ணி காய் நகர்த்துற டெக்னிக் எல்லாம் எங்களுக்கெல்லாம் வராது. உனக்கு இத்தனை வருஷமா வேலை கொடுத்துருக்கேன். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ நீ என் வீட்டுல உன் குடும்பத்தோட தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கேன். பண்ண உதவிக்கு ஒரு நன்றி சொல்லனா கூட பரவாயில்ல. துரோகம் பண்ணாம இருந்திருக்கலாம். ஊர்ல இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது நடக்குமா? ஆனா என் வீட்டுல நடந்துச்சு. அதனாலதான் இதோ நிக்கிறானே, இவெல்லாம் என் வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறத பார்க்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அண்ணா, கோவத்துல என்ன பேசுறீங்கன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீ பேசாத மித்ரா. தம்பியோட சுயமரியாதை பத்தி பேசுறா இந்த பாரதி. அதே மாதிரி தானே மத்தவங்களுக்கும் சுயமரியாதை இருக்கும். இதெல்லாம் யோசிக்க மறந்துட்டாங்க போல இருக்கு. அதான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். உங்க ரெண்டு பேர் மேலையும் நான் பாசத்தை வச்சதுக்கு நீங்க நிறைய மரியாதை பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேல ஒரு அண்ணனா எனக்கு வேற என்ன வேணும்? நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் சகிச்சுக்கிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கெல்லாம் நான் நல்லவன். அந்த நல்லவன் மட்டும் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு என்னோட மானம், மரியாதை, கௌரவம் தான் முக்கியம். அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு இவளை நான் என்னோட சொந்த பொண்ணா வளர்த்தேன். இவ வந்து என் முன்னாடி நின்னு என்னையே கேள்வி கேட்கிறா. என் நிலைமைய பாத்தியா? இதெல்லாம் எனக்கு தேவையா?